வணக்கம் மக்களே. தக்காளி செடிக்கு கயிறு கட்டணும்னு சொல்லிங்க காலையிலேருந்து ஒரு வழியாக கட்டி முடிச்சிட்டேங்க. இல்லைன்னா பாவம் மண்ணில் உட்காந்துருக்குங்க செடி எல்லாமே. இல்லை பூ வேறு எடுத்துருச்சுங்களா. அப்போ என்னோடய பொண்டாட்டி டைரக்டர் வேலை பார்ப்பாளுங்க. உட்காந்துட்டே அதை வேலை பார்ப்பான்னு வச்சுக்கிங்களேன். இது கட்டலை அது கட்டலை அப்படின்னுங்க. அதுக்கப்புறம் இந்த செடி கீழே ஒரு நாலு இலையை கட் பண்ணி விட்டா தான் வரும் அப்படிங்க. அப்புறம் நீங்கள் புடலங்காயும் எடுத்துருச்சிங்களா, அதையும் கட்டி விட்ருங்க, அப்படியே கம்பியில் கட்டி விட்டீங்கன்னு ஏறிக்கி அப்படின்னாலுங்க. அப்புறம் பீக்கங்காயுமே அப்படியே எந்திரிக்குதுங்களா, எல்லாத்தையுமே கட்டி விட்டுட்டுங்க இப்போ தாங்க சோறாக்க போயிருக்கிறா. அப்புறங்க இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொடுத்துட்டாங்க இந்த பொங்கலுக்கு கரும்பு நட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்க. அப்புறம் அதையே எல்லாம் நட்டு விட்டுங்க. ஆடாடா, பாவக்காயும் கட்டி விட்டுக்கலாமா? கட்டிக்கலாம். பொங்கலுக்கு கரும்பும் வச்சாச்சுங்க. கரும்பு தானே போல் அதுவும் வந்துட்டுருக்குதுங்க ஒரு பக்கம். அப்படியே பொங்கல் வந்துருச்சுங்க. இந்த கரும்புலாம் பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு இல்லைங்க, இது அடுத்த பொங்கலுக்கு தாங்க. இந்த பொங்கலுக்கு காசு கொடுத்து வாங்கிக்க வேண்டியதாங்க. முட்டைக்கோசுக்கு வேறு ஏதோ மயில் கொத்துதுங்க பாருங்க. முட்டைக்கோசெல்லாம் உள்ள சின்னதாக அப்படியே வருது பாருங்க. குட்டி குட்டி முட்டைக்கோசாக ஆரம்பிக்குதுங்க இப்போ தான். அவரைக்காயிலையும் பூ எடுத்துருச்சுங்க. மொச்சை அவரைக்காய்ங்குது. மொச்சை அவரைக்காயிலையும் பூ எடுத்துருச்சுங்க. மொச்சை அவரை எல்லாம் பூ எடுத்துருச்சு. இந்த டைம் கத்திரிக்காயும் ஏகப்பட்டது வர மாட்டேங்குதுங்க. நிறைய பூ எடுத்துருச்சுங்க கத்திரிக்காய். செங்கீரைங்க நேற்று அருமை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வாய்ப்பு கிடைச்சா வாங்க, நம்ம வீட்டுக்கிட்ட வந்தீங்கன்னா நான் செங்கீரை கீரை எல்லாமே பொறித்து காசு விற்கிறது இல்லைங்க, எல்லாமே இலவசமாக தான் தர்றேன். யார் வந்தாலும் வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக பொறித்து அப்படியே கொண்டு போய்க்கலாங்க. எந்த மருந்து எதுவுமே அடிக்கலைங்க. அடிக்காமல் அப்படியே நம்ம இயற்கையாக வளர்த்தி கொண்டு போயிட்டுருக்குறோங்க. இந்த மருந்தெல்லாம் அடிக்காதனால தாங்க இந்த பூச்சி எல்லாம் பாருங்கள் அப்படியே சாப்பிடுதுங்க இலைய. போய் பூண்டு இந்த வேப்பனை கரைசல் இது எல்லாத்தையும் அடித்தாதாங்க இது ரெடியாகும். பாருங்க இலையெல்லாம் எப்படி திண்டுக்குதுங்க. அப்படிங்க காப்பாற்றிடலாம். பீக்கங்காய் செடி தான் பூச்சிக்கு ரொம்ப பிடிக்க மாட்டேங்குதுங்க, இனிப்பாக இருக்க மாட்டேங்குது. சரிங்க, பின்ன நாளைக்கு பார்க்கலாங்க. எல்லாத்துக்கும் பை.